10 பொருத்தம் பார்த்து கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க, காலத்துக்கும் நல்லபடியாக வாழட்டும்னு. ஆனால் அப்படி கல்யாணம் முடிச்சும் ஏன் நட்பு குறைவாக சிலவங்க பிரிகிறாங்க. அவங்களெல்லாம் சேர்த்து வைக்கிற மெத்தேடு போகிறோம். அடுத்த தலைப்பில் நம்ம பேச போகிறோம். மாமியா மருமகா டிவி தொடரே தேவை இருக்காது, மாமியா மருமகா சண்டையும் தீர்த்து வைக்கக்கூடிய மெத்தேடு போகிறோம். அடுத்து நம்ம வர்ற தலைப்பில் நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். மாமியா மருமகளையும் சேர்த்து வைக்கலாம், நண்பர்களையும் சேர்த்து வைக்கலாம், உங்கள் குழந்தைகளையும் சேர்த்து வைக்கலாம். கணவன் மனைவி அண்டர்ஸ்டாண்டிங்கை வாழக்கூடிய மெத்தேடு போகிறோம். அடுத்து வர்ற தொடர போகிறோம். தெளிவாக விளக்க இருக்கிறோம். இந்த புக்கு பெரிய பொக்கிஷன் தான். இந்த புக்கு சம்மந்தமாக விருப்பம் இருக்கிறவங்க, ஒரு அறிவாற்றலை வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த புக்கை வாங்கி பயனடைங்க. இந்த புக்கு ஒரு 410 ரூபா, கொரியர் சார்ஜை சேர்த்து 500 ரூபா வரும். இதை விட நீங்கள் அற்புதமான விஷயங்கள்லாம் அதில் தெரிஞ்சுக்கலாம். கிரகப்பிரவேசம்னு சொல்கிறோம். வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு, இதே மாதிரி தான். கோயிலில் போய் நீங்கள் நவகிரகத்தை சுற்றுனீங்கன்னா வடகிழக்கில் புதன் இருப்பார், வடக்க குரு இருப்பார், கிழக்க சுக்கிரன் இருப்பார், சந்திரன் இருக்கும், நடு சென்டரில் சூரியன் இருக்கும், செவ்வாய் தெற்கு நடு சென்டரில் இருக்கும், வடமேற்கில் கேது கிரகம் இருக்கும், மேற்கு நடு சென்டரில் சனி பகவான் இருப்பார், தென்மேற்கில் ராகு இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் வடகிழக்க திறந்துட்டீங்கன்னா 5ஆம் நம்பர் தான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரு அறிவாளி, ஒரு புத்திசாலி, எப்படியும் புத்தி உள்ள பிள்ளை பிழைச்சிக்கிடுங்கிற மாதிரி புதன் கிரக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். 5ஆம் நம்பர் இருக்கிறவங்ககிட்ட பிரச்சனைக்கு போகாது, விட்டு கொடுத்து போகும். அதனால தான் எல்லாரையும் ஒரு புதன் கிரகத்தில் 5ஆம் நம்பரில் பேர் வச்சா ஒரு விட்டு கொடுத்து போகக்கூடிய மனநிலை, அறிவுள்ள பிள்ளை பிழைச்சிக்கிடுங்கிறதுனால தான் அந்த புதன் கிரகம் வடகிழக்க எல்லாரும் திறக்க சொல்கிறோம். அன்றாட தேவைகளுக்கு ஒரு பண வரத்து வர்றதுக்கு நம்மளுடைய ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் கைவிடாமல் அதை பயன்படுத்தி கொண்டே இருக்கும் அந்த சுக்கிரன் 6ஆம் நம்பர். அதனால் கிழக்கு வாசல் வைத்தால் உங்களுடைய அந்த 6ஆம் நம்பருக்குரிய குணம்புறம் அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்தி வெற்றி காண செய்ய சந்தர்ப்பத்தை கையில் நழுவாமல் பார்த்து கொள்ளும் அந்த நம்பர். எப்படியும் இந்த நம்பர் ஒரு ஜெயிக்கக்கூடிய நம்பரே. ஆகையால் கிழக்கு வாசல் வைத்துக் கொள்ளலாம், வடகிழக்கில் வாசல் வைத்துக் கொள்ளலாம், வடக்கு வாசல் வைத்துக் கொள்ளலாம். இதுதான் இந்த 3 பகுதி தான் பூமியில் சுபகாரியத்துக்குரிய பகுதி. மேற்கு நடு சென்டரில் தலைவாசல் இருந்தால் நம்ம 8ஆம் நம்பருக்குரிய குணம்புறம் நம்ம சொல்லியிருக்கோம். இவருக்கு சொல்லில்லா துன்பத்தை 30 வயசு வரைக்கும் அனுப்பியிருப்பார். 31 to 35 சில மாற்றம், 36லேருந்து 38க்குள்ள எதிர்பாராத சம்பவங்கள், 40க்கு பிறகுதான் மதிக்கத்தக்க ஆளாக இருக்கும். நம்ம அதை பற்றி சொல்லியிருக்கோம். கடினமான ஒரு மன அழுத்தத்திலே இருப்பார். அவருடைய லைஃப் அனைத்தும் 40 வயதுக்கு பிறவே மேன்மை காண வைக்கும். 3, 12, 21, 30 இந்த தேதியில் பிறந்தவங்க போகிறோம். வடக்கு திசை உள்ளவங்களுக்கு பொருந்தும். வடக்கு குரு கிரகம் இருக்கிறார். வடக்கு திசையில் உள்ளவங்க பூரா என்ன வரும்? தியாக உள்ளம் அதிகமாக இருக்கும். பிறருக்கு அதிகமாக உபதேசம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அரைச்சமாகவே இறப்பாங்க. புதுமையை அதிகமாக விரும்ப மாட்டாங்க. பழமையை விரும்பக்கூடியவங்க. பிறருக்கு புண்ணியம் செய்து புண்ணிய கணக்கு வாழக்கூடியவங்க. வழியே போய் உதவி பண்ணுவாங்க. பிறருக்கு தொண்டு செய்து புண்ணிய கணக்கு அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். வடகிழக்கு எல்லாரும் கிழக்க இருந்து ஒரு சூரிய ஆற்றல், வடக்க இருந்து ஒரு காந்த ஆற்றல். சிவன் கிழக்க இருக்கிறார், வடக்க இருந்து அம்மன் இருக்கிறது. இரண்டும் மாறி மூலம் சொல்லுவோம். இன்னொன்று ஈசான மூலைன்னு சொல்லுவோம். மாறினாலே அம்மன், ஈசானன்னா சிவன். இது எல்லாமே இந்த வடகிழக்கு சம்மந்தப்படும். இங்கே இந்த இடத்துல உள்ளவங்களுக்கு போகிறோம். வாழ்க்கையில் ஒரு புத்தி உள்ள பிள்ளை பிழைச்சிக்கிடும் சொன்ன மாதிரி இந்த வடகிழக்கை துறக்கிறவங்க போகிறோம். வாழ்க்கையில் எப்பயும் ஜெயிப்பாங்க. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மகா சபரி நாராயண சங்கராஜா பேசுகிறேன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு வாஸ்து பற்றி நம்ம பேசுகிறோம் இன்று. இது ஏற்கனவே நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்களுக்கு முன்னக்கட்டியே இதை உங்களுக்கு தெரிவிக்க வேண்டி இருந்தது. நம்ம அஸ்ட்ரோனிமராலஜி பற்றியே கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்கள் உங்களுக்கு தெளிவாக விளக்கணும். இப்போ நம்ம ஒரு புது தலைப்பில் சொல்கிறோம். அடுத்து நமக்கு கையில் பச்சை குத்துனவங்க இன்சியல் மோதிரம் போட்டு அதனால் நன்மை தீமைகளை பற்றி அடுத்து தெரிவிக்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக இந்த வாஸ்து பற்றி ரொம்ப நாளே உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிருந்தோம். நியூமராலஜி பற்றியே பல வழக்கங்களை கொடுத்துட்டோம். ஜோதிடம் மட்டும்தான் உண்மையாக இருக்குது, இதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு முதல்ல சொல்லிக்கிட்டே இருந்தவங்க நிறைய பேர் இருந்தாங்க. உங்களுக்கு அதனாலேயே நியூமராலஜி பற்றி கிட்டத்தட்ட ஒரு 11 மாதமாக இதை பற்றியே தெளிவாக விளக்கிக்கிட்டே வந்திருக்கோம். நவக்கிரகங்கள் இல்லாமல் இந்த பூமியில் யாரும் வாழ முடியாது உங்களுக்கு தெளிவாக விளக்கியிருந்தோம். வாஸ்துக்கும் நம்ம நியூமராலஜிக்கும் எப்படி சம்மந்தம் இருக்குது? பூமியில் இதெல்லாம் சிலவங்க மதிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்னத்தையோ வயிற்றுக்குள்ளே உணவு போட்டோம், இருக்கிறத ஒரு வாழ்ந்துட்டு போனோம் அப்படிங்கிற மெத்தடில் நிறைய பேரை சந்திக்கல. இதெல்லாம் ஒரு அலட்சியப்படுத்துகிற ஆள் பூரா நிறைய இருக்காங்க. அப்படி அலட்சியப்படுத்துகிற ஆள் பூரம் எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில்
7ஆம் நம்பர்காரங்களே அதிகமாக அலட்சியப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. 2ஆம் நம்பர்காரங்களும் ஒரு மூடுக்கு ஏற்றுக்கிறாங்க, ஒரு மூடுக்கு ஏற்றுக்கிட மாட்டாங்க. சுத்தமாக ஏற்றுக்கிறதே கம்மி. 7ஆம் நம்பரு ரொம்ப மெத்தனப்படுத்திக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் இந்த சாஸ்திரத்தை ரொம்ப உங்கள் திறமையாக ஒரு செயல் இருந்தாலும் அந்த செயலை ஏட்டிக்கு பூட்டி பேசிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் தூர போடுப்பா, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு செயலுக்கு இறங்க விடுறதையும் மட்டம் தட்டி அதை அலட்சியப்படுத்தி தூரப்பட சொல்லு. உள்ளதை வேலையை பார்ப்பா, தூக்கி போட்டு அப்படின்னு சொல்லி அலட்சியப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஏன்னா அது தானே அடிபட்டு நல்ல விஷயங்களை சொன்னாலும் நான் இன்னும் அடிபட்டுக்கிட்டே இருக்கேன், இது எவ்வளோ காலம்னாலும் பரவாயில்ல, இதை செஞ்சால் உனக்கு நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் இல்லை, நான் அது இல்லாமல் சரி பண்ணிக்கிறேன், நான் அது இல்லாமல் அணுகிட்டு போகிறேன், அது இல்லாமல் கிடச்சிரும் அப்படிங்கிறத தருணத்தில் சமீபத்தில் கூட அப்படி ஒரு ஆளை சந்தித்தேன். அவரும் 7ஆம் நம்பர் தாக்கத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. இப்படி ஒரு அடிபட்டு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 23-24 வருஷத்தில் அடிபட்டு அந்த அனுபவத்தை அக்யூரேட்டாக கொண்டு அவர்கிட்ட செலுத்தினாலும் இல்லை நான் பார்த்துக்கிறேன், இது இல்லாமல் நான் சமாளிச்சுக்கிடுவேன் இப்படின்னு சொல்லி அலட்சியப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் காரணம் அந்த நம்பரு அலட்சியப்படுத்தும். டயத்துக்கு தனக்கு கிடைக்க வைக்காது. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ரொம்ப நாளாக பழகிக்கிட்டு இருந்தான், அவனுக்கு போய் ஹெல்ப் பண்ணி அவனுக்கு ரொம்ப நாளாக கல்யாணம் முடியாமல் இருந்தது. ஒரு 7 வருஷமாக என் தொடர்பில் இருந்து அவனுக்கு கஷ்டப்பட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணி அவனுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சுட்டேன். கல்யாணம் முடிச்ச அப்புறம் அவன் எட்டியே பார்க்க மாட்டேங்கான் என்ன அப்படின்னு சொல்லி அந்த நம்பர்கார வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கார் தன் நண்பரை நினச்சி. அந்த 7ஆம் நம்பர்காரங்கள் பல பேரை பார்க்கல, பொதுநல சேவையில் தான் அவருக்கு பேரை கொடுத்துக்கிட்டு இருக்கும். சுயநலத்துக்குன்னு தேடலை காரியத்தர தனக்கு ஒன்று தேடிக்கிட்டு இருக்கேன், ஆனால் எனக்கு மட்டும் ஃபிட் ஆக மாட்டேக்கி, அதுக்குரிய நவர்த்தியை தான் அவர்கிட்ட சொன்னேன், அதை ஏற்றுக்கிட மாட்டேக்காரு. கிட்டத்தட்ட அதே நம்பரில் நானும் ஒரு 30 வயசு வரைக்கும் அந்த சம்பந்தமான நம்பரை அனுபவிச்சிருக்கேன். அதனால் அதனுடைய தாக்கத்தை நான் அதிகமாக உணர்ந்திருக்கேன். இந்த நம்பர்காரங்க நம்புகிற விஷயத்தை நம்பினால் அவங்களுக்கு அந்த காரியத்தரையை மட்டும் நீக்க முடியும். நானும் கிட்டத்தட்ட வந்தவங்களை பல பேரை என் எனர்ஜியை கொடுத்து பேசியும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிற மாதிரி எனக்கே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த நம்பர் கிடைக்கிறதுக்கு கடவுள் தான் பிராப்தம் காண வேண்டும். ஏன்னா அந்த நம்பரு ஆன்மீகம் தாறுமாறாக ஏறும், தாறுமாறாக இறங்கும். தனக்கு ஒன்று நன்மை நடந்தால் மட்டும்தான் இறைவனை நம்பும். தனக்கு ஒரு தீமை நடந்துட்டு சாமியும் கிடையாது ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி தூரப்போ சொல்லிக்கிட்டே இருக்கும். சாமியை திட்டிக்கிட்டே இருந்துக்கிட்டு இருக்கும். சாமியை அடிக்கடி திட்டிக்கிட்டே இருக்கிறவங்க பூரா அந்த 7ஆம் நம்பர் தாக்கம் அதிகமாக இருக்கிறது. இப்போ நம்ம இதை பற்றி உங்களுக்கு தெளிவாக நிறைய தடவை விளக்கிட்டோம். இருந்தாலும் நம்புகிற விஷயத்த நம்பக்கூடிய தருணத்தில் இருக்கிறவங்க நிறையா இருக்காங்க. அந்த நம்பக்கூடிய தருணத்தில் இருக்கிறது பூரா 4ஆம் நம்பர் பிறந்தவங்க ஒரு ராகுவுடைய தாக்கத்தில் இருக்கிறவங்க பூரா அதிகமாக முன்னோர் வாழ்ந்த வாழ்க்கையை மதிச்சுக்கிட்டே இருக்காங்க. மற்ற நம்பர்காரங்களும் மதிக்கிறாங்க. இந்த கேது கிரகம் 7ஆம் நம்பர் ரொம்ப அலட்சியப்படுத்திக்கிட்டு இருக்கும். ஒரு திறமையாக வளர்த்துக்கிட்டு உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஆள் உங்கள் உடன்பிறப்போ உங்கள் குழந்தையோ அதே திறமையில் இருந்தாலும் இவ்வளோதானே அப்படின்னு அப்படியே தட்டி கொடுக்க மாட்டார். என்னத்தையே பிறந்தா வாழ்ந்தோம் பூமியில் வாழ்ந்துட்டு போனோங்கிற மெத்தடு தான் இருக்கும். அவர் ஒரு அதிசயமான விஷயத்தை செஞ்சாலும் உடன் இருக்கிறவங்கள பாராட்ட மாட்டார். இப்போ இதை பற்றி உங்களுக்கு தெளிவாக விளக்கிட்டோம் நிறைய தடவை. இப்போ நம்ம வாஸ்து பலனை பற்றி பார்ப்போம். வாஸ்துல நியூமராலஜி எப்படி செயல்படுது? கிரக பிரவேசம்னு சொல்கிறோம். கிரகங்கள் வசிக்கக்கூடிய இடம் அதுதான் வாஸ்து. நம்ம கிரகங்கள் இல்லாமல் நம்ம பூமியில் நம்ம போன வாரம் பூரா உங்களுக்கு 1ஆம் நம்பர்னா எலும்பு, 2ஆம் நம்பர்னா நீர், 3ஆம் நம்பர்னா குரு வயிறு ஜீரண பகுதி, 4ஆம் நம்பர்னா குடல், 5ஆம் நம்பர் சதை, 6ஆம் நம்பர் அடிப்பகுதி, 7ஆம் நம்பர் குடல், 8ஆம் நம்பர் நரம்பு, 9 ரத்தம். இந்த மாதிரி அந்த கிரகத்தை பற்றி உங்களுக்கு தெளிவாக விளக்கிட்டோம். இதே மாதிரி நம்மளுடைய கோயிலில் உள்ள நவக்கிரகத்தை தான் எழுதியிருக்கோம். வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. இதே மாதிரி தான் கோயிலில் போய் நீங்கள் நவக்கிரகத்தை சுற்றுனீங்கன்னா வடகிழக்கில் புதன் இருப்பார், வடக்க குரு இருப்பார், கிழக்க சுக்கிரன் இருப்பார், சந்திரன் இருக்கும், நடு சென்டரில் சூரியன் இருக்கும், செவ்வாய் தெற்கு நடு சென்டரில் இருக்கும், வடமேற்கில் கேது கிரகம் இருக்கும், மேற்கு நடு சென்டரில் சனி பகவான் இருப்பார், தென்மேற்கில் ராகு இருக்கும். நீங்கள் கோயிலில் இந்த ராகுவோடைய பாம்பு பூத்த பூரம் பார்த்தீங்கன்னா ஒரு கோபுரம் மாதிரி ஒரு இயற்கையாகவே ஒரு புத்து மண் மாதிரி வளர்ந்து ஒரு கலசம் மாதிரி உருவாக்கி அதுலேருந்து பாம்பு வெளியே இருந்து வர்ற மாதிரிலாம் அது குடியிருக்கிற இடத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதுக்கு காரணம் அந்த ராகு இயற்கையில் ஒரு கோபுரம் மாதிரி தன்னை உருவாக்கிக்கிறது அந்த தென்மேற்கில் தான் அது இருக்கிற இடம். அதனால தான் நம்ம எப்பயுமே கன்னி மூலையை ஒசத்தணும்,
வீடை உயரமாக கட்டு, கன்னி மூலையில் ஒரு வெயிட்டை ஏற்றணும், கடினமான உயரத்தை இருக்கிறதுலே ஹை உயரமான உயரத்தை கொண்டு போகிறதுக்கு அது கோபுரம் மாதிரி அந்த பாம்பு கிரகம் இருக்கிற இடம் வடமேற்கு தென்மேற்கு. இது ஆண்டி கிழக்கு வயசில் சுற்றுறதுனால தான் செயல் அனைத்தும் அது ஆண்டி கிழக்கு வயசில் செய்யக்கூடியது. மற்ற கிரகம் போல நேர்மறையாக சுற்றிக்கிட்டு இருக்கும், இது புறம் தலைகளை சுற்றுற கிரகமாக இருக்கிறதுனால இதை செய்யினா இது செய்யாது, அது செய்யினா செய்யும். அதனால் அவனுக்கு தலைகீழ சொன்னா தான் அது செயல்படும். அதே மாதிரி தான் இந்த நம்பருக்கு இப்போ சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, இதே மாதிரி தான் உங்களுக்கு அந்த கிரக அமைப்புகளை தான் இதில் நம்பர் போட்டிருக்கோம். இப்போ கோயிலில் உள்ள நவக்கிரகத்தை பற்றி தான் ஈசான மூலையில் நிறைய இடத்துல கோயிலில் போகிறோம் நவக்கிரகத்தை வச்சுருப்பாங்க. அந்த நவக்கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்குது அந்த கிரகத்தை தான் இங்கே போட்டிருக்கோம். இதே மாதிரி தான் நியூமராலஜி எப்படி செயல்படுகிறது அதே அதுக்குரிய நம்பர் அங்கே போட்டிருக்கோம். நடு சென்டரில் சூரியன் இருக்கார் நவகிரகத்தில், கிழக்க நடு சென்டரில் சுக்கிரன் இருக்கார், வடக்க நடு சென்டரில் குரு இருக்கார், வடகிழக்கில் புதன் இருக்கார், 2ஆம் நம்பர் சந்திரன் தென்கிழக்கில் இருக்கார், தெற்கு நடு சென்டரில் செவ்வாய் கிரகம் இருக்குது, வடமேற்கில் கேது கிரகம் இருக்குது, மேற்கு நடு சென்டரில் சனி பகவான் இருக்கார், 4ஆம் நம்பர் ராகு தென்மேற்கில் இருக்குது. நியூமராலஜிக்கு ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு குணம் சொல்லியிருக்கோம். 1ஆம் நம்பர்னா இந்த குணம், 2ஆம் நம்பர்னா இந்த குணம் அப்படின்னு சொன்ன மாதிரி உங்களுடைய தலைவாசல் இந்த 8 மூலை இருக்குது. நடு சென்டரில் சூரியன், 8 மூலையில் நீங்கள் எந்த திசையை திறக்குங்களோ, உதாரணத்துக்கு நீங்கள் வடகிழக்க திறந்துட்டீங்கன்னா 5ஆம் நம்பர் தான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரு அறிவாளி, ஒரு புத்திசாலி, எப்படியும் புத்தி உள்ள பிள்ளை பிழைச்சிக்கிடுங்கிற மாதிரி புதன் கிரக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். 5ஆம் நம்பர் இருக்கிறவங்ககிட்ட பிரச்சனைக்கு போகாது, விட்டு கொடுத்து போகும். அதனால தான் எல்லாரையும் ஒரு புதன் கிரகத்தில் 5ஆம் நம்பரில் பேர் வச்சா ஒரு விட்டு கொடுத்து போகக்கூடிய மனநிலை, அறிவுள்ள பிள்ளை பிழைச்சிக்கிடுங்கிறதுனால தான் அந்த புதன் கிரகம் வடகிழக்க எல்லாரும் திறக்க சொல்கிறோம். இதே மாதிரி வடகிழக்கு திறந்த மாதிரி கிழக்கு நடு சென்டரில் திறப்போம். கிழக்கு நடு சென்டரில் என்னது? சுக்கிரன். 6ஆம் நம்பரு நம்ம நியூமராலஜியில் 6ஆம் நம்பரு 1, 5, 6, 9 இதெல்லாம் சாதனைக்குரிய நம்பர் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி கிழக்கு நடு சென்டரில் நீங்கள் வாசலை திறந்துட்டால் சுக்கிரன் 1ஆம் நம்பர் சூரியனும் செயல்பட்டு கொண்டு இருக்கும், 6ஆம் நம்பர் சுக்கிரனும் செயல்பட்டு கொண்டே இருக்கும். 6ஆம் நம்பர் பிறந்தவங்க கிழக்கு வாசல் வச்சுக்கலாம், 1ஆம் நம்பர் பிறந்தவங்களும் கிழக்கு வாசல் வச்சுக்கலாம். இது சூரியனுடைய தாக்கம் கிழக்கு சைடு இருக்குது, சுக்கிரனுடைய தாக்கம் கிழக்கு சைடு இருக்குது. ஒரு சூரியன் கிழக்க இருந்து சூரிய ஆற்றல், வடக்க இருந்து காந்த ஆற்றல். நம்ம இப்போ சுபகாரியம் போகிற என்ன கிழமை கொண்டாடுறோம்? ஒரு கல்யாண காரியம் இருந்தாலும் சரி, ஒரு சுபகாரியம் இருந்தாலும் சரி, பெரும்பாலும் அதிகமாக நம்ம திருமணம் நடத்துறது எல்லாமே புதன், வேளன், வெள்ளி இந்த சுப தினத்தை தான் அதிகமாக நம்ம கையாண்டு கொண்டே இருக்கோம். புதன்கிழமைனா ஒரு நல்ல காரியம் பண்ணுவாங்க, புதன் கிடைத்தா பொண்ணு கிடைக்காதுங்கிற மாதிரி ஒரு பழமொழிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. வேலைக்கிழமை ஒரு விசேஷம்பாங்க, வெள்ளிக்கிழமை ஒரு விசேஷமான நாடுன்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் நம்ம சொல்கிற அதே நம்பர் தான். இதெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா, புதன் கிரகம் வடகிழக்கில் இருக்குது, கிழக்கு சுக்கிரன் 6ஆம் நம்பரு ஒரு வெள்ளி கிரகம், வெள்ளிக்கிழமை செயல்படக்கூடியது நம்ம இந்த சுபகிரகத்துக்குரிய வாசலை பூரா திறக்க சொல்கிறோம். சுபகிரகத்துக்குரிய எதை சொல்கிறோம்? புதன், வேளன், வெள்ளி அதுக்குரிய தலைவாசலை பூரா நீங்கள் திறக்கணும் அப்படிங்கிற மெத்தேடு தான். இப்போ அடிக்கடி நம்ம சுபகாரியம் நடக்கிறதுக்கு இந்த 3 கிழமை எடுக்கிற மாதிரி நீங்கள் இந்த கார்னர் 3 வாசலையும் திறந்தே ஆகணும். அதைத்தான் இதில் போட்டிருக்கோம். இப்போ வடக்கா இருந்தால் வடகிழக்கில் தான் வாசல் திறக்கணும், கிழக்கு நடு சென்டரில் ஒரு நடு வாசல் வச்சுக்கணும், வடக்கில் ஒரு சின்ன வாசல் வச்சுக்கணும். அந்த மெத்தடப்படி தான் இதில் போட்டிருக்கோம். இதை ஒரு ஷார்ட்டாக காட்டுறக்காக பேசிக்கிட்டு இருக்கோம். இதில் நம்ம அதிகமாக சுபதனம் எடுக்கிறது புதன், வியாழன், வெள்ளி. அப்போ புதன் கிரகம் எங்கே இருக்குது? வடகிழக்கில் இருக்குது. குரு எங்கே இருக்காரு? வடக்கு நடு சென்டரில் இருக்காரு. சுக்கிரன் இங்கே இருக்காரு, வெள்ளிக்கிழமை சுபகிரகம் கிழக்கு நடு சென்டரில் இருக்குது. அதுபோக நம்ம கிழக்கு 1ஆம் நம்பர் சூரியனும் கிழக்கு நோக்கி இருக்கிறது. அப்போ ஞாயிற்றுக்கிழமை திருமணம் வைத்துக்கிறோம், புதன்கிழமை வச்சுக்கிறோம், வேலைக்கிழமை வச்சுக்கிறோம், வெள்ளிக்கிழமை வச்சுக்கிறோம். இது போக திங்கக்கிழமை வைக்காங்க. திங்கக்கிழமை வைக்கிறது சந்திரன் வளர்புறை சந்திரனாக இருந்தால் வைக்கிறது நல்லது, தேய்பிரையில் இருக்கிற வைக்கக்கூடாது. இந்த மாதிரி நம்ம சுபகரங்களை போகிறது தான் நம்ம கிழமையில ஒரு சுபதனத்தை எடுத்து கொண்டாடுறோம், நல்ல காரியம் செய்கிற மாதிரி தான் வாஸ்துலையும் அதேபடி தான் அந்தந்த தலைவாசலை திறந்தே ஆகணும். இதில் அதிகமாக நம்ம இதை சம்பந்தமாக உள்ள விஷயத்தை இதில் பார்க்கலாம். மேற்கு சைடு பூரம் அசுப கிரகங்கள் இருக்குது. கேது கிரகம் வடமேற்கில் இருக்குது, மேற்கு நடு சென்டரில் சனி பகவான் இருக்காரு, ராகு தென்மேற்கில் இருக்காரு.
இப்போ நம்ம வந்து பெட்ரூம் ஏன் அங்கே போட சொல்கிறோம்? வாயு மூலைன்னா ஒரு பெட்ரூம் போட்டுக்கலாம், இங்கே போட்டுருக்கோம். வாயு மூலைன்னா ஒரு பெட்ரூம் போட்டுக்கலாம். தென்மேற்கில் பெட்ரூம் போடலாம். ஏன் பெட்ரூம் போட சொல்கிறோம்? 2 கிரகமும் தப்பு செய்யக்கூடிய கிரகம் கேதும் ராகும். தலைகீழ செய்கிற வேலை. ஆகையால் தவறு செய்யக்கூடிய இடம் குடும்பம் நடத்துறியா, இந்த மூலையை வாயு மூலையும் தென்மேற்கு மூலையும் பயன்பாட்டில் அந்த காலத்தில் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. குடும்ப உறவுக்கு வந்து வடமேற்கையும் தென்மேற்கையும் பயன்படுத்துறது காரணம் இந்த நம்பர் தலைகீழ செய்யக்கூடிய செயல். செய்யினா செய்யாது, செய்யாதனா செய்ய. தவறு செய்ய இந்த மூலையில் போய் செஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி அந்த பகுதியை எடுத்திருக்காங்க. முன்னோர்கள் கண்டுபிடித்த ஒரு விஷயத்தை தான் எனக்கு தெரிஞ்ச வரையில் விளக்கி கொண்டு இருக்கிறேன். தெற்கு நடு சென்டரில் செவ்வாய் கிரகம் இருக்கு. இப்போ இது அமைப்புப்படி தான், கோயிலுடைய அமைப்புப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கிறது. நீங்கள் இப்போ வடகிழக்க திறந்துட்டிங்கன்னா 5ஆம் நம்பர் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். 5ஆம் நம்பரை பற்றி நம்ம நியூமராலஜி ப்ரோக்ராமில் உங்களுக்கு 5ஆம் நம்பர் குணத்தை பூரா சொல்லியிருக்கோம். அதில் போய் தெளிவாக பார்த்துக்கலாம். 3ஆம் நம்பர் வடக்கு நடு சென்டரில் இருந்துக்கிட்டுன்னா உங்களுக்கு 3ஆம் நம்பர்னால் ஒரு 25% தான் வேகம்னு சொல்லியிருக்கோம். அந்த 3ஆம் நம்பர் என்ன செய்யும்? அரைச்சமாகவே அரைக்கும். மாத்திரை மருந்து அதிகமாக சாப்பிட்றது போகிறோம். வடக்கு நடு சென்டரில் தலைவாசல் இருந்தால் மாத்திரை சாப்பிட வைக்கும். வடக்கு நடு சென்டரில் இருந்தால் பணவரத்து நல்லா இருக்கும். ஆனால் மெடிசன் சம்பந்தமாக சளி தொந்தரவு அதிகமாக இருக்கும். 3ஆம் நம்பர்னால ஒரு சளி தொந்தரவுன்னு சொல்லியிருக்கோம். வடக்கு நடு சென்டரில் இருக்கிறவங்கள பூரம் ஒரு தியாக உள்ளத்தோடு இருப்பாங்க. அப்படி ஒரு புனிதமான ஆளை பார்க்க முடியாது. ஏன்னா எதிராளி ஏதாவது ஒரு ஆள் தாக்க வந்துட்டால் அவனையும் நண்பனாக்கும் துடிச்சிக்கிட்டு இருக்கும். அந்த 3ஆம் நம்பர் வடக்கு நடு சென்டரில் வாசல் உள்ளவங்களுக்கு பூரம் அந்த குணம் அதிகமாக இருக்கும். இலகன மனசாக இருக்கும், தியாக உள்ள இருக்கும். அவங்கள மாதிரி ஒரு நல்லவங்களை பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு வடக்கு நடு சென்டரில் உள்ளவங்க அந்த மாதிரி இருப்பாங்க. பிறருக்கு சேவை செய்து தொண்டு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. வழியை போதே பண்ணி ஓதரத்தை வாங்கிடுவாங்க. அது பூரா அந்த 3ஆம் நம்பருக்குரிய குணம்புறம் வடக்கு வாசல் உள்ளவங்களுக்கு புறம் பொருந்தும். கிழக்கு வாசல் சுக்கிரன் ஒரு சுயநலவாதி என்று சொல்லியிருக்கோம் 6ஆம் நம்பரை பற்றி. அவர் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்திக்கிட்டே இருப்பார். சிக்கனவாதி. நம்ம அவருடைய சுக்கிரனுடைய செயல்பாடுக்கு இன்றைய காலகட்டத்தில் பூமியில் அனைவரும் ஒரு சுயநலத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறனால 6ஆம் நம்பரும் ஒரு சுயநலவாதியாக இருந்தால் தான் வாழ்க்கை இந்த பூமியில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக அந்த பகுதியும் எடுத்துக்கலாம். நீங்கள் அன்றாட தேவைகளுக்கு ஒரு பணவரத்து வர்றதுக்கு நம்மளுடைய ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் கைவிடாமல் அதை பயன்படுத்தி கொண்டே இருக்கும் அந்த சுக்கிரன் 6ஆம் நம்பர். அதனால் கிழக்கு வாசல் வைத்தால் உங்களுடைய அந்த 6ஆம் நம்பருக்குரிய குணம்புறம் அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்தி வெற்றி காண செய்யும் அந்த நம்பர். சந்தர்ப்பத்தை கையில் நழுவாமல் பார்த்துக்கொள்ளும் அந்த நம்பர். எப்படியும் இந்த நம்பர் ஒரு ஜெயிக்கக்கூடிய நம்பரே. ஆகையால் கிழக்கு வாசல் வைத்துக் கொள்ளலாம், வடகிழக்கு வாசல் வைத்துக் கொள்ளலாம், வடக்கு வாசல் வைத்துக் கொள்ளலாம். இதுதான் இந்த 3 பகுதி தான் பூமியில் சுபகாரியத்துக்குரிய பகுதி. கிழக்கு வாசல், வடக்கு வாசல், வடகிழக்கு வாசல். இந்த 3ஐயும் அதிகமான பெரிய வாசல் வைக்கிறது வடகிழக்கில் தலைவாசல் பெருசாக வைக்கணும். இந்த 2 பகுதியில் கிழக்கையும் வடக்கையும் ஒரு சின்ன வாசல் வைத்து கொண்டாலே போதும். அதிகமான பயன்பாட்டுக்கு நம்ம வடகிழக்கையே பயன்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். தென்கிழக்குறாங்க 2ஆம் நம்பர் செயல்பட்டு கொண்டே இருக்கும். ஒரு ஆழம் தெரியாமல் ஒரு விஷயத்தில் இறங்கி தத்தளித்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு 2ஆம் நம்பர் குணத்தை சொல்லியிருக்கோம். எல்லாரையும் ஒரு சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம 2ஆம் நம்பர் குணத்தை சொன்ன மாதிரி ஆழம் தெரியாமல் ஒரு விஷயத்தில் இறங்கி தத்தளிக்க செய்யும். அந்த மூலையில் நம்ம ஏன் இப்படி வைத்திடக்கூடாது. அந்த மூலையில் செப்டிக் டேங்க் வைக்கக்கூடாது. செப்டிக் டேங்க் வைத்தால் அந்த மூலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கல்லடப்பு மாதிரி சம்பந்த நோயை கொடுத்து விடும். தெற்கு நடு சென்டரில் தலைவாசல் வைத்து கொள்ளலாம். நம்ம 1, 5, 6, 9 நியூமராலஜியில் நல்ல நம்பர் சொன்ன மாதிரி கிழக்கு வாசல் சூரியனும் சம்மந்தப்படும், சுக்கிரன் சம்மந்தப்படும். வடகிழக்கில் புதன் சம்மந்தப்படும். தெற்கு நடு சென்டரில் 9ஆம் நம்பர் செயல்பட்டு கொண்டே இருக்கும். ஒரு புகழ் 9ஆம் நம்பர்னாலே புகழ் அவங்க தேடி போக வேண்டாம். அவங்கள புகழை தேடி வர்ற அளவுக்கு செயல்பாடு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. தெற்கு வாசல் நடுவில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு தென்றல் காட்டு வீசக்கூடிய தருணம் அந்த பகுதி இருக்கும். இந்த தெற்கு வாசல் உள்ளவங்களுக்கு நடு சென்டரில் இருந்தால் ஒரு எதிரிகள் தொல்லை இருக்கும். இருந்தாலும் அவங்களுக்கு பணவரத்து நல்லா இருக்கும். ஒரு சாதனைக்குரிய நம்பர் என்றே சொல்ல வேண்டும். எதையும் உருவாக்கக்கூடிய டேலண்ட் இருக்குது. புகழுக்கு பஞ்சமில்லை. நீங்கள் தெற்க பார்த்து சாப்பிட்டால், உணவு சாப்பிட்டு கொண்டே இருந்தால் ஒரு பேர் புகழை கொடுத்து கொண்டே இருக்கும். சாப்பிட்றதுக்கு வடக்க சாப்பிடக்கூடாது. வடக்க சாப்பிட்டீங்கன்னா ஒரு நோய் உருவாக்கும். மாத்திரை மருந்து சாப்பிட்டா வடக்க பார்த்து சாப்பிட்டுக்கலாம். தெற்கு பார்த்து சாப்பிட்டீங்கன்னா புகழ் கிடைக்கும். கிழக்கு பார்த்து சாப்பிட்டீங்கன்னா ஆரோக்கியம் கிடைக்கும். மேற்க பார்த்து சாப்பிட்டீங்கன்னா பொன்னாபரணங்கள் கிடைக்கும். இதே மாதிரி நம்ம வடமேற்கில் தலைவாசல் வைத்து விட்டால் 7ஆம் நம்பர் செயல்பட்டு கொண்டே இருக்கும். உங்களுக்கு
இதே நம்ம அந்த விஷயம் பேசலே இதுதான் பேசணும். கேது கிரகம் ஒரு ஆன்மீகம் ஏறும் இறங்கும், சாமியை திட்டிக்கிட்டே இருக்கும்னு சொன்னோம். அந்த குணம் பூரம் வடமேற்கு வாசல் உள்ளவங்களுக்கு பூரம் பொருந்தும். அதிகமாக வடமேற்கு வாசல் உள்ளவங்களுக்கு பூரம் அந்த மூளை கிராஸாக இருந்தால் ஒரு ஆணை வடமேற்கு கேது கிரகம் இருக்கிறது. இந்த இடத்துல நம்ம ஏணிப்படி, செப்டிக் டேங்கு, அசுத்த நீர், பாத்ரூம்பு, பெட்ரூம்பு, பூஜை அறை வைத்துக்கொள்ளலாம். இந்த இடத்துல தலைவாசல் திறந்தவங்களுக்கு வடமேற்கு மூளை கிராஸாக இருந்தால் அந்த வீட்டில் ஆணை தங்க விடாது. அவர் ஃபாரினை பார்த்து ஒரு தொலைதூரில் வீட்டை விட்டு தொலைதூரத்துக்கு போக வச்சிடும். அந்த வீட்டில் இருக்கிறவருக்கு ஏதாவது ஒரு அடிபட்டு கூட ஒரு பெட்டில் கிடக்கிற அளவுக்கு சூழ்நிலையை கொண்டு போயிடும். அந்த வாய் மூளை இருந்தால், அந்த மூளை கிராஸாக இருந்தாலும் அந்த வீட்டில் ஒரு இருக்கும் சொத்து ஒரு பெண்களுடைய ப்ராப்பர்ட்டிக்கு மாறிவிடும். அந்த தலைவாசல் வடமேற்கு இருந்தால். மேற்கு நடு சென்டரில் தலைவாசல் இருந்தால் நம்ம 8ஆம் நம்பருக்குரிய குணம்பூரம் நம்ம சொல்லியிருக்கோம். இவருக்கு சொல்லில்லா துன்பத்தை 30 வயசு வரைக்கும் அனுப்பியிருப்பார். 31 to 35 சில மாற்றம், 36லேருந்து 38க்குள்ள எதிர்பாராத சம்பவங்கள், 40க்கு பிறகுதான் மதிக்கத்தக்க ஆளாக இருக்கும். நம்ம அதை பற்றி சொல்லியிருக்கோம். கடினமான ஒரு மன அழுத்தத்திலே இருப்பார். அவருடைய லைஃப் அனைத்தும் 40 வயதுக்கு பிறவே மேன்மை காண வைக்கும். இருந்தாலும் அவர் அந்த மேற்கு வாசலை திறந்து விட்டால் சுபகாரியம் நடக்கிறதுக்கு எவ்வளோ காலம்தான் பொறுமையாக இருக்குன்னு சொல்லி காலம் ஓடிக்கொண்டே இருக்கும். அவருக்கு அது ஒரு மன அழுத்தத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் ஒரு சூழ்நிலை. இந்த பகுதியும் மேற்கு வாசல் உள்ளவங்களுக்கு வாய்மூலை திறக்கிறது மூலையாக இருந்தால் மேற்கு வாசல் உள்ளவங்களுக்கு கிழக்க பார்த்து வாசல் வைத்துக் கொள்ளலாம். அதே இது வடமேற்கில் உள்ளவங்க உச்சத்தை பார்த்து வாசலை வைக்கணும். இப்போ இந்த இடத்துல வாசல் விடலாம். இந்த இடத்துல வாசல் விட்டா நீங்கள் உள்ளே போகல கிழக்க பார்த்து உள்ளே போவீங்க. இதே இது இந்த மூலையில் நீங்கள் வடக்க வாசலில் இருந்து வடமேற்காக இருந்தால் இங்கே தலைவாசலில் இருந்து நீங்கள் மேற்க நோக்கி போகல, இது நீச்ச பகுதி. அதனால் இந்த மூலையை பார்த்து நம்ம தலைவாசல் வைக்கக்கூடாது. இந்த மூலையில் தலைவாசல் வைக்கலாம். அதே மாதிரி தான் இந்த இடத்துல நம்ம தலைவாசல் வைத்து உச்ச பகுதியை பார்த்து போனால் நல்லது. அதுவும் அமைப்பு இல்லைன்னா மேற்க பார்த்து தலைவாசல் நடு சென்டரில் வேறு வாய்ப்பு இல்லைன்னா வச்சுக்கலாம். தப்பித்தவறி கூட கன்னி மூலையை திறக்கக்கூடாது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கன்னி மூலையை திறக்கக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய எனர்ஜி உழைப்பு சேகரிக்கக்கூடிய இடம் கன்னி மூலை தான். கடினமான பொருட்களை பூரா அந்த இடத்துல வைக்கணும். பெட்ரூம் தென்மேற்கில் பெட்ரூம் வச்சுக்கலாம், பீரோல் வச்சுக்கலாம், பூஜை அறை வச்சுக்கலாம். கடினமான பொருட்கள் இது அனைத்தும் தென்மேற்கில் வைக்கணும். 1லேருந்து 9 நவகரங்களை பற்றி வரிசையை முத பேசியிருந்தோம். அந்த மாதிரி மெத்தடு உங்களுக்கு வாஸ்துனா பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் கோயிலில் போய் சுற்றி கும்பிட்ற நவகரகம் எப்படி இருக்கோ அந்த அமைப்பு தான் உங்களுடைய வாஸ்து. ஒவ்வொரு நவகரகமும் எந்தெந்த இடத்துல இருக்குங்கிறத நம்ம போட்டிருக்கோம். அந்த மெத்தடு தான் இதில். பழைய முறையில் நான் ஒவ்வொரு மெத்தடில் ஒவ்வொரு பழைய டைப்லலாம் போட்டிருந்தாங்க. ஒவ்வொரு நவகிரகம் இந்த இடத்துல 9 கிரகம் இந்த மூலையில் பங்கெடுத்துக்கினாங்க. அதெல்லாம் செக் பண்ணி பார்க்கல, தவறாக இருக்கிறது. இந்த மெத்தேடு தான் பல 23 24 வருஷத்தில் செக் பண்ணல இதுதான் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம 1, 10, 19, 28 இந்த தேதியில் பிறந்தவங்க போகிறோம். கிழக்கு திசை உள்ளவங்களுக்கு அந்த குணங்கள் பூரம் பொருந்தும். அடுத்த பொருள் காசப்பல்ல, தனக்கு துரோகம் பண்ணா பதிலுக்கு துரோகம் பண்ணாமல் மூஞ்சிலே முடிக்காம ஒதுங்கிறது, பணம் இருந்தால் தடைப்படலாம் செலவு பண்ணுறது, பணம் இல்லைன்னா இருக்கிற இடம் தெரியாமல் அடங்கி கிடக்கிறது, துஷ்டனை கண்டா தூரம் ஒதுங்குது, கான்ஃபிடென்ட் அதிகமாக இருக்கிறது, மரியாதையை எதிர்பார்க்கறது எல்லாமே உங்களுக்கு அந்த கிழக்கு திசை வாசல்காரங்களுக்கு அதிகமாக இருக்கும். 1, 10, 19, 28 இந்த தேதியில் உள்ளவங்களுக்கு போகிறோம். உங்களுக்கு நியூமராலஜிக்கும் இதுக்கும் என்ன தொடர்புங்கிற சொல்கிற மாதிரி 9 நவக்கிரகங்களும் கிழக்கு திசையில் உள்ளவங்களுக்கு பூரம் 1, 10, 19, 28 இந்த குணநலங்கள் பூரம் நம்ம சொல்லியிருக்கோம். அது பூரம் பொருந்தும். 2, 11, 20, 29 இவங்களுக்கு எல்லாம் தென்கிழக்கில் சந்திரன் இருக்கிறார், அக்னி பாகம். இவங்களுக்கு புறம் தென்கிழக்கில் வாசல் வைத்திருக்கிறவர்களுக்கு புறம் 2, 11, 20, 29 இந்த குணநலங்கள் பூரா அவங்களுக்கு பொருந்தும். அவங்க என்ன பண்ணுவாங்க, இரட்டை மனம் கொண்டவர், செய்த தப்பே மறுபடி செய்யக்கூடியவர், யாரையும் நம்ப மாட்டாங்க, ஒரு சந்தேக பெருவழி, செய்த தப்பே மறுபடி செய்து தத்தளித்து கொண்டே இருக்கிறது, ஆழம் தெரியாமல் ஒரு விஷயத்தில் இறங்கி தத்தளிக்கிறது, எவரையும் நம்ப மாட்டாங்க. அதே மாதிரி 3, 12, 21, 30 இந்த தேதியில் பிறந்தவங்க போகிறோம். வடக்கு திசை உள்ளவங்களுக்கு பொருந்தும். வடக்கு குரு கிரகம் இருக்கிறார். வடக்கு திசையில் உள்ளவங்க பூரா என்ன வரும்,
தியாக உள்ளம் அதிகமாக இருக்கும், பிறருக்கு அதிகமாக உபதேசம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அரைச்சமாகவே அரைப்பாங்க, புதுமையை அதிகமாக விரும்ப மாட்டாங்க, பழமையை விரும்பக்கூடியவங்க, புண்ணிய கணக்கு வாழக்கூடியவங்க, வழியே போய் உதவி பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தரத்தை வாங்கி கொண்டே இருப்பாங்க. பிறருக்கு தொண்டு செய்து புண்ணிய கணக்கு அவங்களுக்கு அதிகமாக இருக்கும், சேவா மனப்பான்மை அதிகமாக இருக்கும். அவங்கள மாதிரி ஒரு புனிதமான ஆளை பார்க்க முடியாது, ஒரு தியாக உள்ளம் அதிகமாக இருக்கும். எவராது தாக்க வந்துட்டா அவங்களே நண்பனாக்க குடித்து கொண்டே இருக்கும். இது பூரம் 3, 12, 21, 30 இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு பூரம் வடக்கு திசைக்காரங்களுக்கு பொருந்தும், தனுசு ராசிக்கும் பொருந்தும், மீன ராசிக்காரங்களுக்கும் பொருந்தும். அதே மாதிரி சிம்ம ராசிக்காரங்களுக்கு பூரம் கிழக்கு திசை பொருந்தும். அதே மாதிரி கடகராசிக்காரங்களுக்கு பூரம் தென்கிழக்கு வாசல் இருந்தால் அவங்களுக்கும் பொருந்தும். அடுத்து 4, 13, 22, 31 தேதியில் பிறந்தவங்க பூரம் தென்மேற்கு திசை. தென்மேற்கு என்ன பண்ணும்? கன்னி மூளை ஒசத்தணும், ஒரு கடினமான பொருளை பூரா அங்கே வைக்கணும், ஒரு ராகு கரகம் பாம்பு புத்து இருக்கிற இடம் சொல்லியிருக்கோம். ராகுனாலே ஒரு நாகதோஷம் இருக்குது, கன்னி மூளை சம்மந்தப்படும். கன்னி மூளையை திறந்துட்டீங்கனாலே நீங்கள் தோக்க போறீங்கன்னு அர்த்தம். கன்னி மூளையை திறக்கக்கூடாது, அது ஒரு தோஷம். நீங்கள் உழைப்பு பூரா வீண் போய்கிட்டே இருக்கும். பயம், கூச்சம், டென்ஷன், படபடப்பு, எதிரிகள் ஏதாவது நம்மளை தாக்கிடுவாங்களோ, நேர்மறை சிந்தனை வராது. உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருப்போம், 4ஆம் நம்பர்னா சாஸ்திரத்தை மதிக்கக்கூடாது, அவங்கள இயக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை பூரா மதிக்கிறது. இருந்தாலும் அவங்களுக்கு டவுட் வந்துக்கிட்டே இருக்கும், அஜீரண கோளாறு இருக்கும், ஸ்கின் அலர்ஜி இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு 4ஆம் நம்பர் தொடர்பாக உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் பொருள் அதிகமாக சொல்லியிருக்கும். நம்ம நியூமராலஜிக்கும் வாஸ்துக்கும் என்ன தொடர்பு இருக்குங்கிறத கலந்து சொல்கிறதுனால நீங்கள் கன்னி மூலையில் வாசல் வைத்திருந்தால் இந்த குணங்கள் பூரா அப்படியே பொருந்தும். 4, 13, 22, 31 இந்த தேதியில் பிறந்தவங்க நீங்கள் பூரம் கன்னி மூலை தென்மேற்கு மூலையில் உள்ளவங்களுக்கு பூரா இந்த குணநலங்கள் அதிலே பொருந்தும். நம்ம நியூமராலஜியும் வாஸ்தும் கலந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு. அதனால் அந்த தேதியில் பிறந்தவங்கள் கன்னி மூலையில் வாசல் வைத்துக்கிட்டாலும் இதே குணம் தான் இருக்கும். அந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு குணம் சொன்ன மாதிரி தென்மேற்கில் நீங்கள் வாசல் வைத்திருந்தால் இந்த 4, 13, 22, 31க்கு சொன்ன குணங்கள் பூரா அப்படியே இருக்கும். அந்த மூளையை பெரும்பாலும் திறக்கக்கூடாது, நம்ம ஒரு தோஷம் என்றே சொல்லி கொண்டு இருக்கிறோம். அடுத்து 5, 14, 23 இந்த தேதியில் பிறந்தவங்க இவங்கள் பூரம் ஒரு புத்தியை கொண்டு கையாளக்கூடியவர்கள் என்று சொல்லியிருக்கோம். இதுதான் வடகிழக்கு. எல்லாரும் கிழக்க இருந்து ஒரு சூரிய ஆற்றல், வடக்க இருந்து ஒரு காந்த ஆற்றல். சிவன் கிழக்க இருக்கிறார், வடக்க இருந்து அம்மன் இருக்கிறது. இரண்டும் மாறி மூலை சொல்லுவோம். இன்னொன்று ஈசான மூலைன்னு சொல்லுவோம். மாறினாலே அம்மன், ஈசானன்னா சிவன். இது எல்லாமே இந்த வடகிழக்கு சம்மந்தப்படும். இங்கே இந்த இடத்துல உள்ளவங்களுக்கு பூரம் வாழ்க்கையில் ஒரு புத்தி உள்ள பிள்ளை பிழைச்சிக்கிடும் சொன்ன மாதிரி இந்த வடகிழக்கை திறக்கிறவங்க பூரம் வாழ்க்கையில் எப்பயும் ஜெயிப்பாங்க. புத்தியை கொண்டே பிழைக்கக்கூடியது, சுத்தமான நீர் தலைவாசல் வைக்கக்கூடியது, பூஜை அறை, போர் போடுறது, அதிகமாக பள்ளம் இருக்கணும். நம்ம இந்த பள்ள மேடை பற்றி உங்களுக்கு பெரும்பாலும் வாஸ்துன்னா பூமியினுடைய சுழற்சி வெப்பநிலையை தாங்கி ஒரு உருண்ட பந்து சுழண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த வெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி சுழண்டு ஓடிக்கிட்டு இருக்கல, அதனுடைய அடிப்பகுதி ஈசான மூலை 1ஆம் நம்பர் பள்ளம். அதனுடைய அடுத்த ஸ்டெப்பு மேல் பகுதின்னு வரையில வடமேற்கு 2ஆம் நம்பர். இது அதிகமான பள்ளம், இது அதை விட கொஞ்சம் மேடு. அதுக்கடுத்து கொஞ்சம் மேடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அக்னி பாகம் 3ஆம் நம்பர். அதிகமான உச்சி பகுதி, அந்த பூமியினுடைய சுழற்சி பந்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வீடை கட்டி வசிக்க வேண்டும். அதிகமான உயரமான பகுதி அந்த பந்து சுழற்சிக்கு ஏற்ற மாதிரி சூரியனுடைய வெப்பநிலையை தாங்கி கொண்டு பூமி சுழண்டு கொண்டு ஓடிக்கொண்டிருக்கு. அதனுடைய மேல் பகுதி தென்மேற்கு 4ஆம் நம்பர். நீங்கள் வீடு அமைக்கையில் இந்த அமைப்புப்படி தான் வீடு அமைச்சிக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஈசான மூலையில் போர் போடணும். ஈசான மூலை இந்த கிராஸ் வரையில் இந்த பக்கத்தில் இந்த கிராஸை தொடக்கூடாது. மூளை மட்டும் பிடிக்கலை, இந்த கிராஸை பிடிக்காமல் இந்த பக்கம் போர் போடணும், இல்லை இந்த பக்கம் போர் போடணும். அந்த கோடு கிராஸை தொடர அளவுக்கு அந்த எல்லையில் போர் போட்டுறக்கூடாது. போர் போடலாம், தொட்டி கட்டிடக்கூடாது. இதே மாதிரி உங்களுக்கு இதை 7 அடி தண்ணி தட்டி தோண்டினீங்கன்னா இங்கே 6 அடி தான் இருக்கணும். இங்கே 8 அடி தோண்டினீங்கன்னா இங்கே 7 அடி தான் இருக்கணும். ஈசான மூலை 1ஆம் நம்பர் அதிகமான பள்ளமாக இருக்க வேண்டும். அதுக்கு தான் உங்களுக்கு ஷார்ட்டாக போட்டிருக்கோம். ஈசான மூலை 1ஆம் நம்பர் ஈசான மூலை பள்ளமாக இருக்கணும். வடமேற்கு மூலை அதை விட கொஞ்சம் மேடாக இருக்கணும். அக்னி பாகம் அதை விட மேடாக இருக்கணும். கன்னி மூலை ரொம்ப உயரமாக இருக்கணும். இந்த கான்செப்ட் படி பூமியின் சுழற்சிக்கு ஏற்ற மாதிரியே நம்ம வீடை கட்டிட்டாலே ஒரு எல்லோ சொல்ல முடியா
21 தலைமுறைக்கும் இந்த அசையா பில்டிங் மாதிரி நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி ஒரு பஞ்சசக்தியை நமக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். நமக்கு பஞ்சசக்தி பகச்சிக்கிடாமல் வாழ்ந்தாலே பூமியில் அனைவரும் ஜெயிக்க முடியும். இப்போ 5ஆம் நம்பர் குணம் புறம் வந்து பார்த்தீங்கன்னா 5, 14, 23 இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு பூரம் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். ஒரு ஜாலியான ஆள், நப்கல் கேலி கிண்டல் விட்டடிச்சுக்கிட்டே இருப்பார், ஒரு தமாசாக பேசக்கூடியவர், லைஃப்பை சீரியஸாக பார்க்க மாட்டார், ஜாலியாக எடுத்துக்கிடுவார், எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டார். இவர் நண்பர் வட்டாரம் பூரா அதிகமாக தேடுவாங்க. புத்தி உள்ள பிள்ளை பழச்சிக்கிடுங்கிற மாதிரி இவர் வாழ்க்கையை ஈஸியாக பிளானிங் பண்ணிக்கிட்டே இருப்பார். புதுமையை நோக்கி அதிகமாக சுழண்டு கொண்டு போயிருக்கக்கூடிய கிரகமாக புதன் கிரகம் இருக்கிறது. ஆகையால் வாழ்க்கையில் எப்படியும் ஜெயிக்கணும்னா அந்த ஈசான மலையை திறந்தால் நாம் அனைவரும் ஜெயிக்கலாம். 5, 14, 23 பிறந்தவங்களுக்கு பூரம் ஈசான மூலை திறந்தவங்களுக்கும் அந்த குணம் பூரா அப்படியே இருக்கும். வடகிழக்கு மூலையில் உங்கள் தலைவாசல் இருந்தால் 5, 14, 23 பற்றி தெளிவாக விலைக்கு இருக்கும். பல விளக்கங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கினா நீங்கள் அதை போய் பார்த்துக்கோங்க. அடுத்து 6, 15, 24 இது பூரம் சுக்கிரன் கிழக்கு பகுதி. கிழக்கு வாசல் உள்ளவங்களுக்கு 1, 10, 19, 28க்கு சொன்ன மாதிரி இப்போ 6, 15, 24 கிழக்கு வாசல் உங்களுக்கு தலைவாசல் வைத்து கொண்டால் சுக்கிர கிரகம் வேலை செய்து கொண்டே இருக்கும். சூரியனும் அதே குணத்தில் இருக்கும், சுக்கிரனுடைய குணமும் அதே மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் 6, 15, 24 பிறந்திருந்தால் கிழக்கு வாசல் வைத்துக் கொள்ளலாம். கிழக்கு வாசல் வைக்கல உங்களுக்கு 6ஆம் நம்பரை பற்றி சொல்லியிருக்கோம். 6ஆம் நம்பரு ஒரு சிக்கனவாதி, ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் கை நழுவாமல் பார்த்துக்கிடுவார். எப்படியாவது வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படிங்கிற தருணத்தை புறம் அது எப்போதும் கையாண்டு ஜெயிச்சு கொண்டே இருக்கும். ஒரு எந்திரக்காரர், ஒரு சூட்சமம், பல வித்தைகளை தெரிந்து வைத்திருப்பார். பிறந்ததில் பணத்தின் அருமை தெரிந்தே வாழக்கூடியவர். ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் கை நழுவாமல் பார்த்துக்கிடுவார். 6, 15, 24 பிறந்தவங்க புறம் ஒரு கஞ்சி புறம் அந்த குணம் அப்படியே பொருந்தும். அடுத்து 7, 16, 25 இந்த குணநலங்கள் புறம் வடமேற்கு வாசல் உள்ளவங்களுக்கு பொருந்தும். நாம் இந்த ப்ரோக்ராம்ல முதலே சொல்லியிருந்தோம், ஆன்மீகம் தாறுமாற ஏறும், அதிகமாக வெளியே நாத்திகம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. வெளியே போய் பார்த்தீங்கன்னா கடவுளை பொது இடத்துல வந்து கடவுள் கிடையாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பார், நாத்திகம் பேசுவார். வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா தாறுமாற அவதான் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருப்பார். வடமேற்கு வாசல் உள்ளவங்க புறம் ஒரு இறையாற்றல், இறைத்தன்மை அதிகமாக ஆன்மீகம் கூடியிருக்கும். வடமேற்குல புறம் நம்ம ஏணிப்படி, அசுத்த நீர், செப்டிக் டேங்கு, பாத்ரூம், பெட்ரூம், பூஜை அறை இது புறம் வடமேற்கு மூலையில் வைத்துக்கலாம். இந்த மூலையில் உள்ளவங்களுக்கு புறம் 7, 16, 25 இந்த குணநலங்களை புறம் அதிகமாக சொல்லியிருக்கோம். நீங்கள் அதில் போய் அந்த குணநலங்களை தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்து மேற்கு வாசல் 8, 17, 26 இந்த தேதியில் பிறந்தவங்களும் சரி, மகர லக்கணம், கும்ப லக்கணம், மகர ராசி, கும்பராசி இவங்களுக்கும் மேற்கு நடு சென்ற சனி கிரகம் இருக்கு. இந்த நம்பரை பற்றி நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருக்கோம். இந்த பிறக்கையில் ஒரு குறுகிய குடும்பத்தில் பிறந்திருப்பாங்க. வளர வளர ஒரு பிரபலத்தை கொடுக்கும். 30 வயசு வரைக்கும் சொல்லிலா துன்பத்தை அனுப்பாங்க. 31 to 35 சில மாற்றம், 36லேருந்து 38க்குள்ள ஒரு எதிர்பாராத சம்பவத்தை பார்ப்பாங்க. 40க்கு பிறவே ஒரு வளர்ச்சி பாதைக்கு அடி எடுத்து வைப்பாங்க. அதுலேருந்து இறுதி வரை அவங்க வாழ்க்கை ஒரு பிரகாசமாக இருக்கும். இருந்தாலும் அவங்க ஒரு 30 வயசு வரைக்கும் பேர் மாற்றத்துக்கு உள்ள தகுதியை தரமாட்டிக்கி 30 வயசுக்கு பிறகு தான் அந்த சந்தர்ப்பம் எல்லாம் கிடைக்கி அதுக்கப்புறம் தான் அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். இருந்தாலும் அவங்க மன அழுத்தத்தை குறைத்துக்கொள்ள பேரை மாற்றி கொண்டாத்தான் இவங்களுடைய மன அழுத்தத்தை குறைக்க முடியும். மேற்கு வாசல் நடு சென்டரில் இருக்கிறவங்களுக்கு புறம் இப்போ சொன்ன குணநலங்கள் புறம் பொருந்தும். 8, 17, 26 இவங்களுக்கு பூரம் அந்த குணத்தை நம்ம தெளிவாக முதலே விளங்கியிருக்கோம். மேற்கு வாசல் உள்ளவங்களுக்கு பூரம் அந்த நம்பரில் போய் பார்த்தீங்கன்னா அந்த குணம் அப்படியே பொருந்தும். அதே மாதிரி வடகிழக்கில் வாசல் பிறந்தவங்களுக்கு மிதுன ராசியும் பொருந்தும், மிதுன லக்கணமும் பொருந்தும், கன்னி ராசியும் பொருந்தும், கன்னி லக்கணத்துக்கும் வடகிழக்கில் வாசல் இருக்கிறவங்களுக்கு பொருந்தும். சுக்கிரனுக்கு வந்து கிழக்கு நடுவாசல் உள்ளவங்களுக்கு ரிஷபராசி, ரிஷப லக்கணம், துலாம் ராசி, துலாம் லக்கணம் இவங்களுக்கும் கிழக்கு நடு சென்ட்ரல் வாசல் உள்ளவங்களுக்கு உள்ள குணம் பூரா அப்படியே பொருந்தும். தெற்கு நடு சென்டரில் செவ்வாய் கிரகம் இருக்கு. தெற்கு நடு சென்டரில் செவ்வாய் கிரகம் இருக்கிறதுனால 9, 18, 27 இந்த தேதியில பிறந்தவங்களுக்கு பூரா நம்ம செவ்வாவுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்கோம் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி தெற்கு வாசல் நடு சென்டரில் உள்ளவங்களுக்கு பூரம் மேசராசி, மேச லக்கணம், விருச்சிக ராசி, விருச்சிக லக்கணம் இது பூரம் நம்ம தெளிவாக அதுக்குரிய குணத்தை சொல்லியிருந்தோம். ஒரு தெய்வத்தோட பேசிக்கிட்டே இருப்பாங்க. புகழுக்கு பஞ்சம் கிடையாது. புகழ் இவங்க தேடி போக வேண்டாம்,
தன்னை தேடி புகழ் வர்ற அளவுக்கு இவங்க உருவாக்கிக்கிறாங்க. கொஞ்சம் எதிரிகளும் உண்டு. சொன்ன விளக்கங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா சூரியன் சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்கு பொருந்தும். அடுத்து சந்திரன் 2ஆம் நம்பர் தென்கிழக்குல இருக்கு. சந்திரன் தென்கிழக்கு இருக்கிறனால 2ஆம் நம்பர் குணம் இருக்கு. 2ஆம் நம்பர் உள்ளவங்களுக்கு கடக லக்கணத்துக்காரங்களுக்கும் கடகராசிக்கும் பொருந்தும். தென்கிழக்குல வாசல் வைத்திருந்தால் கடக லக்கணம் கடகராசிக்கும் பொருந்தும். அடுத்து 3 குரு தனுசு ராசி தனுசு லக்கணம், மீன ராசி மீன லக்கணம். இது போறோம் வடக்கு திசை நடுசண்டல உள்ளவங்களுக்கு போற அந்த குணம் பொருந்தும். 4ஆம் நம்பர் தென்மேற்குல வாசல் வைத்திருக்கிறவங்களுக்கு போறோம் 4, 13, 22, 31. இது போறோம் தென்மேற்குல வாசல் உள்ளவங்களுக்கு போறோம் அந்த குணம் பொருந்தும். அடுத்து 5 புதன் மிதுன ராசி மிதுன லக்கணம், கன்னி ராசி கன்னி லக்கணம். இது பூரம் வடகிழக்குல வாசல் வைத்திருக்கிறவங்களுக்கு போற அந்த குணம். அடுத்து கிழக்கு நடுசன்றல ரிஷபராசி ரிஷப லக்கணம், துலாம் ராசி துலாம் லக்கணம். கிழக்கு நடுசன்றல் உள்ளவங்களுக்கு போறோம் அதுக்குரிய குணம் அப்படியே பொருந்தும். வடமேற்குல 7, 16, 25 இந்த தேதியில் உள்ளவங்களுக்கு போறோம் வடமேற்கு வாசல் வைத்திருக்கிறவங்களுக்கு போற அந்த குணம் பொருந்தும். மேற்கு நடுசன்றல இருக்கிறவங்களுக்கு மகர லக்கணம் மகர ராசி, கும்ப லக்கணம் கும்பராசி புறம் மேற்கு நடுசன்றல வாசல் வைத்திருக்கிறவங்களுக்கு புறம் அந்த குணம் அப்படியே பொருந்தும். அந்த ராசிக்குரிய குணமும் அப்படியே மாறி தெற்கு நடுசன்றல இருக்கிறது மேச லக்கணம் மேசராசி, விருச்சிக லக்கணம் விருச்சிக ராசி. இது புறம் தெற்கு நடுசன்றல உள்ளவங்களுக்கு புறம் குணம் பொருந்தும். இதுக்குரிய நம்ம இவ்வளவு விளக்கம் சொன்னது பூரம் நியூமராலஜி நம்பர் படியே போட்டிருக்கோம். ஆரம்பத்திலே நம்ம சொல்லியிருக்கோம் நியூமராலஜி தான் ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னவங்களுக்கு இப்போ நம்ம நியூமராலஜி கடந்து ஜோதிடம் கடந்து வாஸ்துலையும் எப்படி நம்ம நியூமராலஜியும் சம்மந்தப்படுது, நம்ம நவக்கிரகங்களும் சம்மந்தப்படுது. இது இல்லாமல் நம்ம நம்பர் இல்லாமல் பூமியில வாழலை. அந்த விளக்கத்தை தான் இவ்வளவு நாள் நம்ம விளக்கிக்கிட்டு இருக்கோம். தலைப்புல நம்ம வாஸ்து பற்றி பார்த்துருக்கோம். நியூமராலஜி கலந்து உங்களுக்கு வாஸ்து சொல்லியிருக்கோம். வாஸ்து எப்படி நம்ம உடம்புல செயல்பட்டு கொண்டு இருக்கு, நவக்கிரகம் இல்லாமல் நம்ம வாழலை. உங்களுக்கு போன தொடரில் உங்களுக்கு நவக்கிரகத்தை பற்றி தெளிவாக விளக்கியிருந்தோம். இந்த தொடர்பு சம்மந்தமாக உங்களுக்கு பல விளக்கம் தெரியும்னா அந்த புக்கை வாங்கிக்கோங்க. அடுத்து நம்ம பச்சை குத்துனவங்களை பற்றி தெளிவாக விளக்க இருக்கிறோம். இன்சில் மோதிரவங்களை பற்றி தெளிவாக விளக்க இருக்கிறோம். 10 பொருத்தம் பார்த்து கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க. காலத்துக்கும் நல்லபடியாக வாழட்டும்னு நட்பு குறைவாக சிலவங்க பிரிகிறாங்க. அவங்களெல்லாம் சேர்த்து வைக்கிற மெத்தேடு போகிறோம். அடுத்த தலைப்பில் நம்ம பேச போகிறோம். நியூமராலஜி, பிரமிடு நியூமராலஜி, அஸ்ட்ரோ நியூமராலஜி, மேட்சிங் நியூமராலஜி, புராணாலஜி, கிராஃபாலஜி, ஜெம்பராலஜி, வாஸ்து, புண்ணிய பரிகார மந்திரங்கள். இதில் இதை விட அற்புதமான விஷயங்கள் இருக்குது. இந்த பச்சை குத்துனவங்க சம்மந்தமாக என்ன கஷ்டப்படுறாங்க, இன்சியல் முதலாம் சம்மந்தமாக கஷ்டப்படுறவங்க இந்த புத்தகம் ஒரு பெரிய பொக்கிஷமாக இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க தெரிவிங்க. வாழ்க்கையில் மாமியா மருமக டிவி சீரியல் தேவை இருக்காது. அந்த மாதிரி சேர்த்து வைக்கக்கூடிய மெத்தேடு பூரா இதில் இருக்குது. கணவன் மனைவி சேர்த்து வைக்கலாம். நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து வாழ்கிறதுக்கு உரிய விஷயம் பூரா அடுத்து வர்ற ப்ரோக்ராமில் நீங்கள் பார்க்கலாம். அனைவரையும் நட்புடன் சேர்த்து வைக்கக்கூடிய மெத்தேடு இந்த புத்தகத்தில். மாமியா மருமகளையும் சேர்த்து வைக்கலாம், நண்பர்களையும் சேர்த்து வைக்கலாம், உங்கள் குழந்தைகளையும் சேர்த்து வைக்கலாம். கணவன் மனைவி அண்டர்ஸ்டாண்டிங்காக வாழக்கூடிய மெத்தேடு பூரா அடுத்து வர்ற தொடர புறம் தெளிவாக விளக்க இருக்கிறோம். இந்த புக்கு 410 ரூபா. இந்த புக்கு பெரிய பொக்கிஷன் தான். இந்த புக்கு சம்மந்தமாக விருப்பம் இருக்கிறவங்க, ஒரு அறிவாற்றலை வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த புக்கை வாங்கி பயனடைங்க. இந்த புக்கு ஒரு 410 ரூபா. கொரியர் சார்ஜை சேர்த்து 500 ரூபா வரும். இதை விட நீங்கள் அற்புதமான விஷயங்கள்லாம் அதில் தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு புதிய தொடரில் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். இன்றைய புரோகிராம் அனைத்தும் எனக்கு மனநிறைவை தருகிறது. உங்கள் அனைவருக்கும் மனநிறைவை தரும் என நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு புதிய தொடரில் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், சுபமங்கலம்.